பாம்புகள் உண்மையில் எவ்வளவு அற்புதமானவை என்பதை பற்றி பேசுங்கள். பல்லில்லா ஊர்வன. பாம்புகளுக்கு கால்கள் கிடையாது. அவற்றின் உடல் முழுவதும் உள்ள தசை வலிமையை பயன்படுத்தி அவை தரையில் நடந்து செல்கின்றன. இந்த நெகிழ்வான உடல் அமைப்பு காரணமாகவே அவை பெரிய இரையை கூட விழுங்க முடிகிறது. பார்வை மற்றும் நுகர்வு. பாம்புகளுக்கு வெளிப்படையான காதுகள் இல்லை. ஆனால் அவை நில அதிர்வுகளை உணரும் திறன் கொண்டவை. குறிப்பாக அவற்றின் நாக்கை பாருங்கள். அது ஒரு இரட்டை உணர் உறுப்பு போல செயல்படுகிறது. காற்றில் உள்ள வேதிப்பொருட்களை நுகர்ந்து சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதை துல்லியமாக அறிய உதவுகிறது. செதில்கள். பாம்பின் தோல் செதில்களால் மூடப்பட்டுள்ளது. இது கவசம் போல அவற்றை பாதுகாக்க உதவுகிறது. மேலும் பாம்புகள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் தங்கள் தோலை சட்டையை உரிப்பது அவற்றின் வளர்ச்சிக்கும் ஒட்டுண்ணிகளை அகற்றுவதற்கும் அவசியமான செயல். சுற்றுச்சூழல் முக்கியத்துவம். பாம்புகள் மனிதர்களுக்கு எப்படி நன்மை பயக்கின்றன என்பதை வலியுறுத்துங்கள். உணவுச் சத்துக்கள் சங்கிலி. பாம்புகள் உணவுச் சங்கிலியின் மிக முக்கியமான கண்ணிகள். அவை எலிகள், பூச்சிகள் போன்றவற்றை கட்டுப்படுத்துகின்றன. ஒரு விவசாயிக்கு ஒரு பாம்பு என்பது பயிர்களை சேதப்படுத்தும் எலிகளை ஒழிக்கும் ஒரு இலவச பாதுகாவலன். மருத்துவ முக்கியத்துவம். பல பாம்புகளின் விஷம் இன்று மருத்துவத் துறையில் விலைமதிப்பற்ற ஆராய்ச்சிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதய நோய்கள் முதல் வலி நிவாரணம் வரை பாம்புகளின் விஷத்தில் இருந்து பெறப்படும் கூறுகள் உயிர் காக்கும் மருந்துகளை உருவாக்க உதவுகின்றன. எனவே அடுத்த முறை நீங்கள் ஒரு பாம்பை பார்த்தால் பயப்படுவதற்கு பதிலாக அதை பாராட்டுங்கள். ஒரு விஷமுள்ள பாம்புக்கும் விஷமற்ற பாம்புக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அவற்றை கொல்லாதீர்கள். அவை நம் சூழல் அமைப்பின் ஆரோக்கியத்திற்கு அவசியமானவை. பாம்பை பாதுகாப்பது என்பது நம் எதிர்காலத்தை பாதுகாப்பது போன்றது. நன்றி.